மாண்பு அமைச்சர் பெருமக்களே, எனது அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் அவர்களே மற்றும் செயலர்களே, துறை சார்ந்த அதிகாரிகளே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனது இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் இன்று நம்மிடையே வந்து அடிக்கல் நாட்டி உரையாற்ற இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்ற உண்டு. நம்முடைய புதுச்சேரியுடைய வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்ட நமது மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் பெஸ்ட் புதுச்சேரியை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி நம்மிடையே உரையாற்றி இருக்கின்றார்கள். இந்த நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது 5 ஆண்டுகள் முடிவுறுகின்ற இந்த நிலையில் நம்முடைய ஆட்சி எந்தெந்த திட்டங்களை கொண்டு வந்து எப்படி மக்களுக்கு அந்த திட்டங்களை செயலாற்றி இருக்கின்றது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். நம்முடைய புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் எத்தனை கோடி ரூபாய் நம்முடைய புதுச்சேரி அரசு செலவிட்டு வருகின்றது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இவை அத்தனையும் நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவருடைய ஆசி மற்றும் உறுதுணையால் அதிக நிதியை நாம் மத்திய அரசு பெற்று அத்தனை வளர்ச்சி திட்டங்களையும் செய்து கொண்டு வருகின்றோம். நம்முடைய அரசு பொறுப்பேற்று விவசாய பெருமக்களுக்கான திட்டங்கள் அனைத்தையும் செய்து முடித்திருக்கின்றது. ஆதி திராவிட மக்களுக்கான திட்டங்கள் அத்தனையும் முழுமையாக செய்திருக்கின்றது. நம்முடைய கல்வி பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொண்டு வந்து அதை முழுவதுமாக செலவிட்டு ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கின்ற ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சமூக பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு, குடும்ப தலைவிக்கான பாதுகாப்பு, இப்படி ஒரு சமூக பாதுகாப்பு என்ற நிலையில் அத்தனை திட்டங்களை முழுமையாக செயல்படுத்திய அரசு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு என்ற நிலையில் பாதுகாப்பினை உறுதி செய்கின்ற நிலையில் நம்முடைய திட்டங்கள் இருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, மீனவ சமுதாய மக்களுக்கான உதவித்தொகை திட்டங்கள், ஆதி திராவிட மக்களுக்கான நலத்திட்டங்கள், வீடு கட்டுகின்ற திட்டங்கள், இப்படி எல்லா துறைகளிலும் உள்ள திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய ஒரு அரசு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. அதன் மூலமாக நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் விரும்பியவாறு பெஸ்ட் புதுச்சேரி ஒரு சிறந்த மாநிலம் என்ற நிலையை இந்த அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. மேலும் பல திட்டங்களை கொண்டு வந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை மேலும் மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வருகை தந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் சிறந்த மாநிலம் என்ற நிலையில் இந்திய திருநாட்டில் பெயர் பெற்றிருப்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.